தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் மாதம் வந்து உதவித்தொகை மாதிரி கொடுக்க போறாங்க. இது யாருக்கு கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கலாம். முதல்ல நம்ம வந்து அதிகமா வந்து எதை பத்தி பார்த்திருப்போம், மகளிர் உரிமை தொகையை பத்தி பார்த்திருப்போம். அது நமக்கு தெரியும். மகளிருக்காக அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியும். அது கூட இந்த ஆட்சியில 2500 ரூபாய் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன ஆட்சியில 1000 ரூபாய் இருந்துச்சு, இந்த தடவை 2500 ரூபாய். ஆனா இவங்களுக்கு இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு என்ன ஆயிருது, கிட்டத்தட்ட உங்களுக்கு 50000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்துருது. 4000 ரூபாய்னா 10 மாசத்துக்கு 40000, அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 8000 சேர்த்து ஒரு 48000, ஒரு 50000 சொல்லிட்டு ரவுண்டா சொன்னா ஒரு 50000 கிட்ட என்ன ஆயிருது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே இந்த காசு வரப்போகுது. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. சும்மா வந்து ஒரு 2-3 டாக்குமெண்ட் மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதும், உங்களுக்கு என்ன ஆயிரும், இது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப 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 ஈஸியான ப்ரொசீஜர் தான், ரொம்ப வந்து கஷ்டம் எல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் எல்லாம் இருக்கா இல்லையா, இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னே தெரியாது. அதுக்கு கட்சியை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. புதுசா ஸ்கீம்ஸ் அறிவிப்பாங்க, ஆனா அதுல மக்கள் போய் பலனடைய மாட்டாங்க. கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்து டோக்கன் கொடுத்து அனுபவிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து மக்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கான ஒரு ஸ்கீம். நான் வந்து படிச்சுட்டேன், அதாவது ஒரு 3 வருஷம் டிகிரி படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்ல டிப்ளமா படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்ல +2 முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. முக்கியமா இதுல வந்து டிப்ளமோ அண்ட் வந்து டிகிரி வந்து கன்சிடர் பண்றாங்க. அப்படி முடிச்சுட்டேன் ஆனா இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணும், எனக்கு வேலை இல்ல, நான் படிச்சுட்டு காத்துட்டு தான் இருக்கேன், அதனால எனக்கு வேலை இல்லாதனால வருமானம் இல்ல, வருமானம் இல்லாதனால என்னால என்ன பண்ண முடியல, என்னுடைய நாட்களை நகர்த்துறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒண்ணு குடும்பத்திடத்துல வந்து கையேந்திர மாதிரி இருக்கு, இன்னொன்னு அடுத்தபடி நான் முன்னேற முடியாம தடுத்துட்டு இருக்கு. எனக்கு ஏதாவது உரிமையா ஒரு உதவி தொகை தாங்கன்னு நீங்க கேக்குறதுதான் இந்த ஒரு ஸ்கீம். இது மூலமா மாசத்துக்கு 4000 ரூபாய் தராங்க. ஏன் 4000 ரூபாய் தராங்கன்னு பாத்தீங்கன்னா, படிச்சுட்டு வேலைக்கு போனா உங்களுக்கு என்ன காசு வரும், குறைஞ்சது ஒரு 15000 ரூபாயில இருந்து எல்லாருக்குமே காசு வரும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்டி லெவல்ல இருந்தா 15000 ரூபாய்க்கு மேல ஸ்டார்டிங், மத்த இடத்துல ஒரு 10000 ரூபாய்க்கு மேல ஸ்டார்டிங். அதுக்கு கீழே எல்லாம் வந்து வருமானம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, அதுக்கு மேலதான் கொடுக்குறாங்க. அப்ப மாசம் 10-15000 ரூபாய் சம்பாதிப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட தானே நீங்க படிச்சிருப்பீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா அந்த வேலை கிடைக்கிற வரையும் உங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் தராங்க. செம சூப்பரான ஒரு ஸ்கீம் தான். அப்ப வந்து அந்த 4000 ரூபாய் உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்கெட் மணியா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களே அப்கிரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்கிரேட்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம், ஒரு டிகிரி பிஎஸ்சி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம், எனக்கு வேலை கிடைக்கல, நான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி எனக்கு இந்த ஸ்கீம் மூலமா காசு வந்தா அந்த 4000 ரூபாய் நான் என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போறதுக்காக வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்துக்கலாம். ஏதாவது ஒரு அப்டேட் பண்றதுக்கு நமக்கு அந்த காசு வந்து யூஸ் ஆயிரும். யோசிச்சு பாருங்க, ஒரு டிகிரி நம்மளை படிக்கிறதே கஷ்டம், 2வது டிகிரிக்கு போய் வீட்டுல போய் காசு கேட்டுட்டு இருக்க முடியுமா? நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசுலதான் படிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அது கிடைக்காதனால நம்ம இப்படி வாங்கி படிச்சோம்னா நமக்கு என்ன ஆயிரும், கிடைச்சிரும். குறைஞ்சது வந்து 1 லட்ச ரூபாய் வரை நம்ம இதுல வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு தான் இதை கொடுக்குறாங்க. சரி, இந்த ஸ்கீம்ல எத்தனை நாளைக்கு நம்ம காசு வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம்னு சொல்றாங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ண நாள்ல இருந்து 2 வருஷத்துக்கு உங்களை என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்துட்டு வாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க வேலையை தேடிக்கணும். அப்படி இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்காது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வேலை இல்லாம இருக்காங்கன்னு காலம் பூரா காசு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவங்க அந்த 2 வருஷ காலகட்டத்துக்குள்ள வந்து அவங்களுடைய திறமையை மேம்படுத்தி அவங்க வேற வேலையை தேடிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 2 மாசம் நாங்க காசு கொடுக்குறோம்னு சொல்றதே பெரிய விஷயம். இதுல 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னாவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். படிச்சவங்க வேலையை தேடி போகணும், இல்ல மாற்று வேலைக்காவது போயிடணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் நமக்கு வந்து டைம் கொடுக்குறாங்கனாவே பரவாயில்லதான். சும்மா சொல்லக்கூடாது, வேலை இல்லாட்டினாலும் 2 வருஷத்துக்கு காசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை நிறுத்திடுவாங்க, அதுக்குள்ள நம்ம வேலையை தேடிக்கணும். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நான் பண்ணிருக்கேன், அதாவது எனக்கு வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அந்த நம்பரை கொடுக்கணும். நீங்க எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் 10th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம பண்ணிருப்போம். அதோடைய மத்த ஆக்சஸ் இருக்கோ இல்லையோ அந்த நம்பர் மட்டுமா நம்ம வச்சிருப்போம். எல்லாருக்குமே அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், கார்டுல இருக்கும். தேடி பாருங்க, கண்டிப்பா வீட்டுல எல்லாருமே அதை பத்திரமா தான் வச்சிருப்பாங்க. யாரும் அதெல்லாம் தூக்கி போக மாட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் அந்த நம்பரை கொடுக்கணும். கொடுத்து பாருங்க, என்கிட்ட இன்னும் வேலை இல்லை நீங்க காட்டணும். அப்ப அந்த நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா அந்த நம்பரை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா கடைசியா அதை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை கொடுத்தா உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். டிப்ளமா டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்து போட்டு நீங்க என்ன பண்ணணும், காசு வாங்கிக்கலாம்.
இது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். அதே நேரத்துல நீங்க மத்த இடத்துல சம்பாதிக்கலைங்கிறத அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும். சும்மா மத்த இடத்துல வேலைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கேன், கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன், கடை வச்சிருக்கேன், சரி நம்ம படிச்சதுக்கு வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்ளை பண்ண முடியாது. எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டு வாங்குவாங்க தகவல்லாம். இப்போதைக்கு 2 தான் சொல்லியிருக்காங்க. ஒன்னு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேங்கிறதும், படிச்சிருக்கேன் அப்படிங்கக்கூடியதும் வந்து நமக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வேலை செய்யலைங்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலா சொல்லல, அதை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க வேலை செய்யலைன்னா தாராளமா அதை கொடுக்க முடியும். உங்களால வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது கஷ்டம். அப்ப வந்து அப்படி இருக்கிறவங்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றம் தான் நம்ம சொல்லணும். இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருப்பீங்க, ஆனா அதை வந்து ரினியூ பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே அந்த டைம் கொடுத்திருப்பாங்க. இந்த தேதியில நீங்க வாங்குறீங்க, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜூன் 2ஆம் தேதி நீங்க 2020 வாங்கிருக்கீங்க. அடுத்து நீங்க வந்து ஜூன் 2ஆம் தேதி 2023 நீங்க போய் என்ன பண்ணோம், ரினியூ பண்ணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரினியூவல் டேட் போட்டிருப்பாங்க. ஆனாலும் நிறைய பேர் ரினியூ பண்ணாம வாங்கினதோட விட்டுருப்பாங்க. நிறைய பேர் கண்டிப்பா வந்து வாங்கியிருப்பீங்க, ஆனா ரினியூ தான் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்ப கூட நீங்க ரினியூ பண்ணிக்கலாம். ரினியூ பண்றதுக்கு உங்களுக்கு வேணுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான். நம்ம வீட்டுல இருந்தே நம்ம ரினியூ பண்ணிக்கலாம், ஒன்னும் கஷ்டம் இல்ல. அப்ப அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணி எடுத்துருங்க. அந்த கார்டு எடுத்து அந்த நம்பர் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், 4000 ரூபாய் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் தராங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அபிஷியலா தெரிவிக்கிறோம். அதன் மூலமா நமக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இதெல்லாம் நீங்க ரெடி பண்றது ரொம்ப ஈஸி தான். நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் சொல்லி நம்ம முதல் சொன்ன மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டருடைய நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. சீட் பண்ணி எல்லாம் வாங்க முடியாது. அதே மாதிரி படிச்சுட்டு வேலையா இல்லாம இருக்கிறவங்கள வந்து ஒரு லிஸ்ட் போடுவாங்க. எப்படி லிஸ்ட் போடுவாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில சிஸ்டத்துக்கு கூட கீழே வந்துதான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஒரே முட்க எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் கவனிச்சு பார்த்து என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறவங்க மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அதுக்குள்ள வேலையை தேடிக்கணும். அப்ப 2 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு வரும், ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபான்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 96,000 ரூபாய் வரும். மாசம் 4000 நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுகும். கண்டிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நடுவுல வேலை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதை வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிறுத்திடுவாங்க. இல்ல கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கலைன்னா அது வேற போயிட்டே இருக்கும். ஆனா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிறுத்திடுவாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2வது வருஷம் வந்து என்ன ஆயிரும், நிறுத்தப்பட்டுரும். அதுக்குள்ள நீங்க வேலையை தேடிக்கோங்க. இதை எதுக்கு நம்ம வந்து விடணும், யாரெல்லாம் வந்து அவைலபிளா இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அந்த எலிஜிபிள் குவாலிட்டிக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறதா வந்து புத்திசாலித்தனம். அதனால உங்களுக்கோ, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கோ, உங்க அண்டை வீடுங்களுக்கோ, சொந்தக்காரங்களுக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, படிச்சுட்டாங்க வேலை இல்லாம இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்க, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கோர்ஸுக்கு காசு ஜாயின் பண்ணிட்டு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கரஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க பண்ணலாம். சிலர்லாம் யூஜி காலேஜ்ல படிச்சிடறாங்க, ஆனா பிஜி கரஸ்ல தான் படிக்கிறாங்க. கரஸ்ல படிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், வேலை இல்லா பட்டதாரின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து 2 வருஷத்துக்கு நீங்க காசு 1 லட்சம் வாங்கிடலாம். அந்த 1 லட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், பிஜியே படிச்சிடலாம். அதான் வந்து அவங்களே அப்கிரேட் பண்றதுக்கு தான் அந்த காசு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதனால உங்களை நீங்க அது மூலமா அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான். நீங்க என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. டிப்ளமா முடிச்சவங்க டிப்ளமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து அது இல்லாம 3 வருஷம் டிகிரி முடிச்சவங்க, 5 வருஷம் டிகிரி முடிச்சவங்க, யூஜி பிஜி எல்லாருமே என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து அது சம்பந்தமான ஃபார்ம் எல்லாம் எதுவும் வெளியே விடல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு தான் வந்திருக்கு. எப்ப ஃபார்ம் கொடுப்பாங்க, எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கறது நான் தெரிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணுவோம், வீடியோவா போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு அதுக்குண்டான அப்டேட்டும் உங்க இடத்துல வரும்.